ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபிஷிங்னா என்ன, எப்படி ஃபிஷிங் நம்ம யூஸ் பண்ணலாம், அட்டாக் எப்படி யூஸ் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி நம்ம ப்ரிவெண்ட்டும் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஒன்லி பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷிங்னா என்ன பார்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்ன உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்க. அதாவது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கர், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விக்டிம். அட்டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா விக்டிமுக்கு சென்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜ் வச்சுக்கலாம். இப்போ அட்டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா விக்டிம் சென்ட் பண்ணும்போது விக்டிம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி இது ஒரிஜினல் சைட்டுன்னு சொல்லிட்டு அவரோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே அதில் போட்டுறாரு. அது போட்டோடனே அவர் லாகின் பண்ணிடுறாரு, அவருக்கு லாகின் ஆயிரும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கிரெடென்ஷியல்ஸ் போட்டாரோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக்கருக்கும் போகும். ஸோ பேசிக்காக அதுதான் ஃபிஷிங் சொல்லுவாங்க. ஓகே, தியரி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டூல் நேம் என்னன்னா இஜெட் ஃபிஷர். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலியில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து காலிக்குள்ளார போயிட்டு உங்களோட ப்ரௌசருக்குள்ளார போய்க்கோங்க. ப்ரௌசருக்குள்ளார போயிட்டு ஜஸ்ட் டைப் இஜெட் ஃபிஷர். ஓகே, வெயிட் அ செகண்ட். இஜெட் ஃபிஷர் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், கிட்ட போட லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்மின்னு இருக்கும். ரீட்மி நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட சோர்ஸ் என்ன, மோட்டிவ் என்ன, ஏன் எப்படி இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாகவே நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அந்த வீடியோவில் அதுவும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு உங்கள் டெர்மினலுக்குள்ளார போய்க்கோங்க. டெர்மினலுக்குள்ளார போனோடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் யூஸருக்குள்ளே போயிடலாம். ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த ஒரு எரர் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ ரூட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சூடோ எஸ்யூம் கொடுத்தீங்கன்னா ரூட் யூஸருக்குள்ளே போயிடும். ஜஸ்ட் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டம் எப்பயுமே. ஃபஸ்ட்டு எப்பயுமே ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்களோட காலி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கமெண்ட் என்னன்னா apt get அப்டேட் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட சிஸ்டம் வந்து அப்டேட் ஆயிரும். தென் ஸோ நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிட் க்ளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. கெட் க்ளோன், அப்புறமா காப்பி பண்ணோம் இல்லையா அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு காமிக்குது. ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் ஆயிடுச்சா ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட்டுக்கான கமெண்ட்னா எல்எஸ் டைப் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து இஜெட் ஃபிஷர் இருக்கா அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேரக்டரிக்குள்ளார போய் தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது டேரக்டரிக்குள்ளே போகிறதுக்கு சிடி இப்போ சேஞ்ச் டேரக்டரி இஜெட் ஃபிஷர் அந்த டேரக்டரிக்குள்ளார நம்ம போயாச்சு. இங்கே பார்த்தீங்களா தெரியுதா, இந்த டேரக்டரிக்குள்ளார போயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார என்னென்ன ஃபைல் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி லிஸ்ட் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ் டைப் பண்ணீங்கன்னா உள்ளார வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இஜெட் ஃபிஷர் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணும், // இஜெட் ஃபிஷர் .sketch இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் ஃபிஷருக்குள்ளார போயிடும். ப்ரோ எப்பயுமே நம்ம இதுமாரி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் டைப் சிடி இஜெட் ஃபிஷர்னு போய்க்கோங்க. இந்த டேரக்டரிக்குள்ளார போய்க்கோங்க. அதோட டேரக்டரிக்குள்ளார போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூடோக்குள்ளார போய்க்கோங்க. ஓகே, போனது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேரக்டரிக்குள்ளார போனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் டைப் / இஜெட் ஃபிஷர் .sketch கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக்ஸ் இங்கே இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், மைக்ரோசாஃப்ட், நெட்ஃப்ளிக்ஸ், பேபால், ஸ்டீம், ட்விட்டர், பிளே ஸ்டேஷன், டிக்டாக் அதுமாரி நிறையா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் 2 கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கலாம். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 அட்டாக்ஸ் இருக்குது. ஓகே, லாகின் பேஜ், ட்ரெடிஷ்னல் லாகின் பேஜ் இருக்குது, ஆட்டோ ஃபாலோவர்ஸ் லாகின் பேஜ் இருக்குது, 1000 ஃபாலோவர்ஸ் லாகின் பேஜ். அதாவது என்னன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 கொடுத்துக்கலாம். மேபி இதுமாரி தான் நிறைய அனுப்புவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி 1000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லை இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார உங்களோட பாஸ்வேர்ட் போடுங்க அப்படின்னாங்கன்னா போட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் காமிக்கிறதுக்காக நான் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லோக்கல் ஹாஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன் பர்பஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் ஹாஸ்ட்லேயும் நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, ஸோ 1 கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. என் கொடுத்துக்கோங்க.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பாருங்க, ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கையில் இருக்கா, கெட் அப் டு 1000 ஃபாலோவர்ஸ். இதுமாரி வந்து உங்களுக்கு ட்ரிக்கியாக இதுமாரி பண்ணி உங்களுக்கு ஏமாற்றுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. ஜஸ்ட் டைப் எனிதிங். சப்மிட் கொடுத்தனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட லாகின் பேஜ் போகுது, விச் மீன்ஸ் த ஃபிஷிங் லிங்க். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெர்மினலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹேக் நம்ம போட்ட பாஸ்வேர்டு எல்லாமே இது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் வந்து தான் உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே ஸ்டீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபிஷிங் மூலியமாக. ஃபிஷிங் பேசிக்காக இவ்வளோ தான். இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் மூலியமா நம்ம இதை ஒரிஜினல் சைட்டா இல்லை ஃபிஷிங் சைட்டா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அன்ஆத்தரைஸ் பர்சன் யாராவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று லிங்க் அனுப்பிச்சு விட்றாங்க, இதுமாரி 1000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரோ, இப்படி இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார போய் உங்களோட லாகின் பண்ணுங்க அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூஆர்எல் நீங்கள் பார்க்கணும். ஓகே, யூஆர்எல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்ம் யூஆர்எல் ஏதோ ஒரு எரர் கன்ஃபார்ம் இருக்கும், ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்ம். இது எப்படி ப்ரோ பார்க்கறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கான வீடியோ வந்து செப்பரேட்டாக நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்ட் 1 மட்டும் டைப் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் அதுக்கான வீடியோ நாங்கள் போடுறோம். நெக்ஸ்ட் அதுமாரி எந்த ஒரு அன்னோன் பர்சன்லேருந்து எந்த ஒரு லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, மெயினாகவே அதான். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில எப்படி சொல்ல சில வல்னரபுளான சைட்லாம் இருக்குது, ஃபிஷிங் சைட்லாம் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வருது, அது எப்படி லெஜிட்டா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் போக போகிறோம், வைரஸ் டோட்டல். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைட் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபிஷிங் லிங்க் இருக்குது, நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் டைப் வைரஸ் டோட்டல் டைப் பண்ணுங்க. virustotal.com உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும், யூஆர்எல் இருக்கும், சர்ச் இருக்கும். ஃபைல் விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னா இமேஜ் எதாவது அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அந்த இமேஜ் நீங்கள் இதில் அப்படியே போட்டிங்கன்னா அது வந்து காமிச்சு கொடுத்துரும், அது என்ன ஒரிஜினலாக இல்லை உள்ளார வேறு ஏதாவது வைரஸ் கேர் ஏதாவது வச்சிருக்காங்களா இல்லையா. ஓகே, நம்ம யூஆர்எலுக்கு நம்ம காப்பி பண்ணி யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுவோம். என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அதோட அவுட்புட்டை காமிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியுதா ஃபிஷிங் லிங்க்னு, இது அப்படியே சொல்லி கொடுத்துருச்சா ஃபிஷிங்னு. ஸோ இதுமாரி தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அன்னோன் பர்சன்லேருந்து எந்த ஒரு லிங்க் வந்தாலோ அது கிளிக் பண்ணிடாதீங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ் பேசிக்காக வந்து வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு போட்டுங்க, ஷேர் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் அனதர் வீடியோ. தேங்க்யூ கைஸ், பாய்.